படம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ராம் சரணுக்கு தகுந்த படம் கிடையாது. வேஸ்ட். ராம் சரணோட ஆக்டிங்லாம் எப்படின்னு அந்த படத்தில்? ராம் சரண் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. எஸ்ஜே சூர்யா வேறு மாதிரி வச்சுக்கிறாரு. ஓவரால் இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10 out of 5 கொடுக்கலாம். 5 கொடுக்கலாம். சங்கரோட கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை 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 அந்த அளவுக்குலாம் ஒன்று கிடையாது. பெஸ்ட். மியூசிக், தமிழோட மியூசிக் எப்படி வந்துச்சு? மியூசிக்கு, பாட்டு, அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்லாம் நல்லா இருந்து. மற்றபடிக்கு ஸ்டோரிக்கு ஏற்ற சீனுங்களாம் கிடையாது. வேஸ்ட். வாங்க ப்ரோ, படம் எப்படி ப்ரோ வந்து? நல்லா தான் இருந்தது ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது படத்தில் உங்களுக்கு? என்ன பிடிச்சதுன்னா ஃபைட்ஸ் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, ட்விஸ்ட் இருக்குது நல்லா. ராம் சரணோட ஆக்டிங் எப்படின்னா? அவருக்காக தான் ப்ரோ வந்தனே, அவர் ஃபேனு. ஓகே, 10 out of எவ்வளோ கொடுப்பீங்க ரேட்டிங் இந்த படத்துக்கு? 10.5 கொடுப்பேன் ப்ரோ. 5 கொடுப்பீங்களா? ஓகே ப்ரோ. சங்கரோட கம்பேக்காக இருக்குமா இந்த படம்? நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குப்பா. என்ன பிடிச்சிருந்த படத்தில் உங்களுக்கு? ராம் சரண் ஆக்டிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அப்பண்ணா கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாகவே படம் வந்து அன்பிரடிக்டபிள் தான், சூப்பராக இருந்ததுப்பா. ஓகே, ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த படத்துக்கு நீங்கள்? 10 out of எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 8 தரலாம். நல்லா இருந்தது. ஓகே, சங்கர் வந்து நிறைய படம் வந்து ரீசெண்ட் டைமில் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. அதுக்கு கம்பேக்காக இருக்குமா? கம்பேக்கு நான் ஆல்மோஸ்ட் கம்பேக் மாதிரி தான், நல்லா தான் இருக்குது மூவி எல்லாம். ஆல்மோஸ்ட் கம்பேக் தான், நல்லா இருப்பா மூவி, சூப்பராக இருக்குது. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 8 தரலாம், நல்லா இருக்குது. ஆவரேஜ் தான் ப்ரோ. ஏன் என்னண்ணா நான் பிடிக்கலையா? அந்த அளவுக்கு இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணோட அந்த அளவுக்கு இல்லை. ஆவரேஜ் ஃபிலிம். அது அந்த ஆக்ஷன் மட்டும் சூப்பராக இருக்குது. ஆனால் ஆவரேஜ் தான் ஃபிலிம் மட்டும். பொலிட்டீஷியன் மூவின்றாங்க. இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லை இந்த படத்தில். கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. அந்த 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, வேறு லெவலு. ராம் சரணோட ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ வந்தது? ப்ரோ தெலுங்கு ஆக்டர் கூட அப்படி எடுத்துப்பானு தெரியல. ஆனால் சங்கர் வந்து தெலுங்கில் வந்து பயமாக பண்ணியிருக்காரு, தமிழில் மட்டும் தான் சொதுப்புறாரு. செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆனால் மியூசிக் செம்ம ப்ரோ. படமே ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, ஓவரால் மியூசிக்லாம் எப்படி இருந்தது படத்தில்? மியூசிக் பரவாயில்ல. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ராம் சரணோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது படத்தில்? ஆக்டிங் நல்லா இருக்குது. ரேட்டிங்கன்னா 90% సూపర్గా నైస్. ఏం నచ్చింది బ్రో? బాగుంది. ఇది ఓవరాల్ మూవీ బాగుంది. శంకర్కి ఒక కంబ్యాక్ మూవీగా ఉంటుంది. కన్ఫామ్గా ఉంటుంది. రామ్ చరణ్ యాక్టింగ్ ఎంత బాగుంది, సూపర్. మ్యూజిక్ ఎంత ఎలా ఉంటుంది? బీజిఎం బాగుంది. ఎలా ఉంటుంది? సినిమా బాగుంది, తమన్ బాగా కొట్టాడు. శంకర్కి కంబ్యాక్ ఇండియన్ 2 కన్నా బాగుంది. మ్యూజిక్ ఎంత ఎలా? మ్యూజిక్ ఓవరాల్గా పాటలన్నీ బాగున్నాయి, మ్యూజిక్ బాగుంది. 10కే 7, 8. అసలు ఏం బాగాలి. ఏం రామ్ చరణ్ యాక్టింగ్ ఎలా ఉంది? సెకండ్ హాఫ్ కొంచెం పర్లేదు, ఫస్ట్ హాఫ్ అయితే చాలా వర్స్ట్గా ఉంది. క్లైమాక్స్ కూడా వెరీ ల్యాగ్. 2 hours 45 minutes సినిమా ల్యాగ్ ఉంది సినిమాలో. నాకు నచ్చలేదు. ఓకే, శంకర్ ఒక కంబ్యాక్ సినిమాగా ఉంటుంది. లేదు. ఓకే, ఓవరాల్ రామ్ చరణ్ రొటీన్ స్టోరీ. రామ్ చరణ్ ఓవరాల్ యాక్టింగ్ ఎలా ఉంది? రామ్ చరణ్ యాక్టింగ్ ఈజ్ వెరీ గుడ్. యాక్టింగ్ వైజ్ వెరీ గుడ్. బట్ స్టోరీ కొంచెం రొటీన్గా ఉంది. విలన్ క్యారెక్టరైజేషన్ ఈజ్ వెరీ గుడ్ అండ్ అంజలి క్యారెక్టర్ ఆల్సో వెరీ గుడ్. శ్రీకాంత్ ఆల్సో నైస్, బట్ స్టోరీ రొటీన్ స్టోరీ. నాట్ మ్యూజిక్ ఎలా ఉంది? మ్యూజిక్ ఈజ్ వెరీ వర్స్ట్. బాగుంది. ఏం నచ్చింది బ్రో సినిమాలో? ఎస్జే యాక్టింగ్ బాగుంది, రామ్ చరణ్ యాక్టింగ్ బాగుంది. ఏంటి రామ్ చరణ్ యాక్టింగ్ ఎలా ఉంది? బాగుంది. ఫ్లాష్ బ్యాక్ యాక్షన్ అంతా చాలా బాగుంది. లుక్స్ అనేది చాలా బాగుంది. మ్యూజిక్ ఎంత ఉంది? మ్యూజిక్ నాకు అంత నచ్చలేదు. ఏం బ్రో? సాంగ్స్ ఏం నచ్చలేదు. ఓకే, శంకర్ ఒక కంబ్యాక్గా ఉంటుంది సినిమా ఇది. శంకర్ ఫిల్మ్ అంత లేదు, కాకపోతే 1 time వాచ్. బాగుంది. నచ్చింది సినిమాలో మీకు? క్లైమాక్స్ బాగుంది, సెకండ్ హాఫ్ బాగుంది. బాగుంది బ్రో. ఏం నచ్చింది బ్రో సినిమాలో మీకు? క్లైమాక్స్ బాగుంది. ఏం నచ్చింది? సెంటిమెంట్ ఐఏఎస్ బాగుంది, ఐపీఎస్ బాగుంది, సీఎం పోస్ట్ కూడా బాగుంది. పాలిటిక్స్ బాగుంది. ఎంత ఎలా ఉంది? చెప్పాల్సిన అవసరమే బాగుంది రామ్ చరణ్.